இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கொழக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பண்டிகை நாட்களுக்கு இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பண்டிகை நாட்களுக்கான கொழக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடில் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து 2 தேங்காய் திருக்கி எடுத்துட்டுருக்கேன். அதாவது 4 மூடி பெரிய தேங்காயை 2 தேங்காய் திருக்கி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வாசனைக்கு ஏலக்காய் பொடி வச்சுட்டுருக்கேன். இந்த பக்கம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு கொழக்கட்டைக்காக ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வைக்கும்போது வீடியோ எடுக்கலை. எவ்வளோ ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 100 கிராம் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்கும் போது இதில் காஞ்ச மிளகா, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு இதை அரைச்சிக்கலாம், உப்பு போட்டு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். ஸ்வீட் வந்து அவளோட தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கணும். கடையில் வாங்கின மாவில் கூட கொழக்கட்டை பண்ணலாம். நம்ம வந்து ஆற்றுல ஈரரிசி மாவு அரைச்சி தேன் காற்றுலேயே காய வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம். கடையில் வாங்கின மாவுலையும் நம்ம பண்ணும்போது அதுவுமே நல்லா வரும். கொழக்கட்டை மாவு அப்படின்றது கிடையாது, தனிப்பட்ட முறையில் அரிசி மாவு கடையில் விற்கிறது இல்லையா, அதில் கூட பண்ணினா ரொம்ப நல்லா வரும். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து மாவு கலர்றதுக்கான மாவு 5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பெரிய டம்ளரால் ஒரு 200 ml பால் பொடிக்கக்கூடிய டம்ளரால் மாவு போட்டுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து வெல்லமும் கரைஞ்சிட்டு இருக்கு. அது கரையிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு மாவு அளந்து காமிச்சிடுறேன். ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு டவுட். இப்போ நான் வந்து இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க. நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு அளவுங்கள அரிசி மாவு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு எவ்வளவு மட்டும் எடுத்தா போதும்? தாராளமா நிறைய முழுக்க கொழக்கட்டை மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்க 3 டம்ளர் மாவு கலரிண்டா போதும். 3 டம்ளரும் கலரிக்கலாம். இல்லை பெரிய டம்ளராக இருந்தால் 2 டம்ளர் மாவு போடும். 2 டம்ளர் மாவும் ஒரு தேங்காய், பெரிய தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் போடும். ஒரு தேங்காய் எடுத்து ஒரு தேங்காய் என்னென்னா திருகிட்டு ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. எந்த கப்பில் தேங்காய் அளக்குறோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் போடும் இருக்கும். அந்த மாதிரி 2 டம்ளர் மாவு போடும். 1/2 கிலோ பாக்கெட் வாங்கினேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். எப்பயுமே எல்லா வருஷமும் கமெண்ட் அப்படிதான் வருது. நாங்க வந்து முதல் தடவை பண்றோம் மாமி, எங்களுக்கு வந்து தெரியல, நாங்க 2 பேர் தான் இருக்கோம், புதுசா கல்யாணம் இருக்கு, இல்ல நாங்க தனியா வந்திருக்கோம், இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்றோம், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். அவளோட டவுட் நிறைய பேர் குறைச்சு கம்மியா பண்ணி காமிங்கன்னு கேட்டிருக்கா. நான் வந்து இப்ப நம்ம கம்பாத்துல ஒரு 5-6 பேர் சாப்பிட்றோங்கிறதுனால நான் வந்து 5 டம்ளர் போடுறேன். நீங்க 2 பேர் தான் இருக்கீங்கன்னா 2 டம்ளர் மாவு, மிஞ்சி போனா 3 டம்ளர் மாவு போடும் உங்களுக்கு. இப்போ 5 டம்ளர் மாவு போட்டிருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ இது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ அதே அடுப்புல வந்து ஒரு பாண்டி வச்சுக்கலாம். இதுலதான் வந்து நம்ம தேங்காய் பூரணம் பண்ண போறோம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். தண்ணியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கும் போதே இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுடலாம். நெய்யும் இப்போ விட்டுடலாம் பாகில். இந்த மாதிரி கொதிக்கிறது இல்லையா, ரொம்ப கெட்டி பாகெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுல நம்ம ஏன்னா நிறைய நாளைக்கெல்லாம் வந்து கையில் ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருந்தால் தான் கெட்டி பாகு வச்சு கலரியணும் அப்படின்னா அந்த பூர்ணம் 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறச்சு நிறைய நாளைக்கு நல்லா இருக்கும். நம்ம உடனே பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிங் அளவுக்கு ஒரு பிசுக்கு வந்தால் போதும். ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து இது சீட்டை கொதிக்கட்டும். கொஞ்சம் உடனே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் போட்டு இந்த மாதிரி மேலே பொங்கி வருது இல்லையா, இந்த மாதிரி வரும்போது ஏன்னா ஒரு கொதி வந்ததுன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும் பாருங்க. கரண்டியில் பார்க்கும்போதே ஒட்டுறது இல்லையா, இந்த மாதிரி தெரியணும். ரொம்ப ஜலமா இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிட்டு நம்ம இந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து நல்லா தாராளமாக 2 தேங்காய் சேர்த்துருக்கேன். 4 மூடி போட்டுருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால, எல்லாருக்குமே கொழக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பிகினஸாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு 2 மூடியே போதும், ஒரு தேங்காய் போதும். நல்லா வந்து இது எந்த அளவுக்கு பதம் வரணும் அப்படின்னா, அதை எடுத்து இப்படி உருட்டினோம்னா கையில் நல்லா உருட்ட வரணும். இப்போ வந்து பார்த்தேன்னா ஜலம் மாதிரி ஒரு மாதிரி சலன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா வந்து பூர்ணம் நல்லா தேங்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இறுகி பிசுக்குன்னு ஒட்டணும் கையில், அந்த மாதிரி பதம் வரணும். ஒரு 15 நிமிஷம் கிட்ட தாராளமாக ஆகும். இப்போ அது வேகட்டும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த பக்கம் பூர்ணம் வெந்துருக்கு கொழக்கட்டைக்கு, அதுக்குள்ளே மாவு கலரிடலாம். இதுவும் ரெடி ஆகிடும், அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன்.
ஏன்னா தாராளமாக கெட்டியான பாத்திரமா மாவு கலரத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 டம்ளர் மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு 1க்கு 1 கணக்கு பண்ணி நம்ம ஜலம் விட்டுக்கலாம். ஏன்னா சில மாவு வந்து ஜலம் வந்து தண்ணி நிறைய தாங்கும், சில மாவு வந்து கம்மியாக தான் கொள்ளும். புது அரிசி மாவா இருந்தது அப்படின்னா ஜலம் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் விட்டுருக்கேன். பக்கத்து அடுப்புல ஒரு 2 டம்ளர் ஜலம் வச்சிருந்தோம்னா நம்ம தேவைன்னா விட்டுக்கலாம். 4 5 எதுக்கும் 1 டம்ளர் சேர்த்து வைக்கிறேன். 6 டம்ளர் அளவுக்கு விட்டுருக்கேன். மாவு வந்து 5 டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுருக்கேன். இதுல வந்து இது கொதிக்கும் போதே இதுல வந்து எண்ணெயும் விட்டுடணும். இதுல விட்டுடலாம். ஒரு 2 குழிக்கரண்டி, சின்னதா சட்னி கரண்டியால 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து என்னன்னா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மாவு கொட்டி கலர போறோம். இது கொதிக்கட்டும். இப்போ நமக்கு வந்து தண்ணி என்னன்னா கொதிக்கிறது இல்லையா, அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம். நம்ம இந்த மாவு வந்து அப்படியே போட்டுட்டே கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒரு கையால போட்டுட்டே கலரிட்டோம்னா நமக்கு சரியா இருக்கும். பக்கத்துல இன்னொரு அடுப்புல வெந்நீர் வச்சுக்கலாம். நமக்கு தேவைங்கிற போது நம்ம இழுத்து அந்த வெந்நீரையும் விட்டு தேவைப்பட்டா கலரிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த தண்ணியே போரும். சில மாவு 1க்கு 1.25 தேவைப்படும், ஒரு சில மாவு வந்து 1க்கு 1 தான் தேவைப்படும். அடுப்பு ஆன்லயே இருக்கணும் அப்படிங்கறதுல இப்ப அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே இறக்கி வச்சு நம்ம நல்லா கலரிக்கலாம். அடுப்புல வச்சே கலரணும் அப்படிங்கிறதுல இப்ப இதை ஃபுல்லா நல்லா இழுத்து கலரிட்டோம்னா நமக்கு சரியாயிடும். இப்ப நல்லா கலரிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா கலரிட்டோம். பார்க்கும்போது இந்த மாதிரி பொல பொலன்னு தான் இருக்கும். ஆனா ஆறிடுது அப்படின்னா கொஞ்சமா கையில வந்து ஜலம் தொட்டுட்டு ஜலமும் கொஞ்சம் எண்ணெயும் தொட்டு இழுத்து பிசைஞ்சோம்னா சரியா போயிடும். பாருங்க, ரொம்ப கரெக்டா இருக்கு பாருங்க. நான் சொன்ன அளவுல இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா மேலாக நல்லா கொஞ்சம் வேர்த்து புழுங்கிட்டு மாவு வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ள பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு பூர்ணமும் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வந்து தண்ணியா இருந்ததெல்லாம் இல்லாம இப்ப ஜலம் ஃபுல்லா இழுத்து கொடுத்து இப்ப கெட்டி ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா வரும். இப்ப சூடா இருக்கும்போது நம்மளால தொட முடியாதுங்கிறதுனால உருட்ட முடியாது. பூர்ணம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு 10 நிமிஷத்துல. இப்ப இதை ஆஃப் பண்ணிடுது. பருப்பு குழக்கட்டைக்கு அடுத்தது அரைச்சிக்க போறோம். இதுல வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலையே 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஊற வைக்கும் போதே போட்டுட்டோம் அப்படின்னா இதுல வந்து நல்லா ஊறிடும். ஜார்ல பெருங்காய பொடி போட்டுக்கலாம். வாசனைக்கு 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட, சின்ன ஸ்பூனால ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் வந்து கலருக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். இப்போ இந்த பருப்பு, உப்பு, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு விடுவோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெயும் தண்ணியும் தொட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு கிண்ணத்துல வந்து எண்ணெய் வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஜலம் வச்சுடணும். மாவை பிசையும் போது தண்ணியும் எண்ணெயும் தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பண்ணும்போது ஒரு மணிமணியா இல்லாம நல்லா பால்ஸ் இல்லாம நல்லா வந்துடும். இப்ப பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நாம கொழக்கட்டை மேக்கர்ல தான் பண்றோம் பாருங்க, கையால பண்ணல. இந்த மாதிரி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா வந்துடும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கொழக்கட்டை மேக்கர்ல எண்ணெயை தடவிடணும். எண்ணெயை தடவிட்டு வச்சு ஒரு அமுக்கு அமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரா வந்துடும். அப்படியே பூரணத்தை வச்சுட்டு திருப்பி இந்த பக்கம் எடுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். போன வருஷமே இதை வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கீங்க. எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் கடையில வாங்கினேன். ஆன்லைன்லயும் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. இப்ப திட்டமா வந்து பூரணம் வச்சு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி மூடிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நல்லா வந்துடும். ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துடும். ரொம்ப சிரமமே இருக்காது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, ரொம்பவே அழகா அச்சில அழகா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி இப்ப நம்ம தேங்காய் கொழக்கட்டை, அதுக்கப்புறம் எள்ளு கொழக்கட்டை பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் 2 கொழக்கட்டை வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இட்லி பானையில ஜலம் வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரு பாண்டியில ஜலம் வச்சிருக்கேன். இட்லி தட்டுல இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி இதுல வச்சுட்டோம். இது வந்து ரெண்டா வந்து ஒரு 7 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் வெந்தா போறோம். ரொம்ப நாள் வேகணும் அப்படிங்கிறதுல பருப்பு கொழக்கட்டை மட்டும் தான் நமக்கு ஒரு 15 நிமிஷம் வேகணும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து இப்போ நாம பருப்பு கொழக்கட்டை பண்ணிட்டு இருக்கோம். அதையும் வந்து இந்த மாதிரி மேக்கர்ல வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு பூரணம் வச்சுக்கலாம்.
ஒரு ஸ்பூன் மாவு வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்படியே இதை வந்து ஜென்டிலா ரொம்ப லைட்டா அமுக்கணும், அதிகமா அமுக்க வேண்டாம். லைட்டா அமுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பூரண மாவு வெளியில வராம நல்லா வரும். இப்ப பருப்பு கொழுக்கட்டையும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் கொழுக்கட்டை வெந்துடுத்து, நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுது பாருங்க. நல்லா அழகா பஞ்சு மாதிரி சூப்பரா வந்துடுது. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை பிளேட்டுக்கு மாத்திடலாம். கொழுக்கட்டையும் வந்திருக்கும், இப்ப அதையும் எடுத்துடலாம். ரொம்ப நல்லா வெந்துடுது, பார்க்கும் போதே தெரியுது பாருங்க. ரொம்ப சூப்பரா ஆவி பறக்க வெந்துடுது. இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இதுவும் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஆவி போனதுக்கு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். பருப்பு கொழுக்கட்டையில லேசா இந்த மாதிரி பூர்ணம் வந்து வெளியில வந்தாலும் தப்பு இல்லை. அது உங்களுக்கு வந்து ஸ்வீட் பூர்ணமா இருந்தாதான் வெள்ளம் கசிஞ்சுட்டு ஒரு மாதிரி தண்ணி சொட்டும். பருப்பு கொழுக்கட்டையில இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு ஒண்ணுமே ஆகாது. கொஞ்சம் ஆவி போன உடனே இதுவும் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே சூப்பரா அப்படியே பட்டு எடுக்க வந்துடும். இப்ப நமக்கு நல்லா ஆறி எடுத்து பாருங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து சூப்பரா எடுக்க வந்துடுது பாருங்க. பருப்பு கொழுக்கட்டை ஒண்ணு கூட ஒட்டாது. அப்படி ஒட்டிட்டுனா கையில ஜலந்து விட்டுட்டு எடுத்துட்டேன்னா ரொம்ப சூப்பரா நல்லா எடுக்க வந்துடும். இல்லைன்னா ஸ்பூனால கூட நம்ம எடுக்கலாம் பாருங்க. ஈஸியா டக்கு டக்குன்னு எடுக்க வந்துடும். அருமையா இருக்கு பாருங்க. ரொம்பவே சூப்பரா அழகா பட்டு வந்துடுது கொழுக்கட்டை. இப்ப நம்ம தேங்காய் கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, பருப்பு கொழுக்கட்டை மூணுமே பண்ணிட்டோம். பார்த்துலாம் தேங்காய் பூர்ணமும் உள்ளுக்குள்ள எப்படி தங்க மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்பவே அருமையான தேங்காய் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுது. பருப்பு கொழுக்கட்டையை பார்த்துலாம். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதுவும் ரொம்பவே அருமையா சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. நீங்க வந்து விசேஷ நாட்கள்ல, பண்டிகை நாட்கள்ல இந்த மாதிரி தேங்காய் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையும் கொழுக்கட்டை வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.